ஜூலை மாதம் எப்ப வருது? புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மைத்ரேய முகூர்த்தம் என்ன பண்ணணும்? டைமிங்கோட சொல்லுங்க பாய். நோய் இல்லாத உடம்பு இல்ல. ம். கடன் இல்லாத வீடு இல்ல. உண்மை. சரிங்களா? எல்லா நாட்டில இருந்தாலும் சரி, இறைவன் படைச்ச உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ம். நோயும் கடனும் இருக்கு. இருக்கு. ஆனா கடன்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். அது நம்மள விட்டு போகாது. ஏன் கடன் ஆகுதுன்னா, அந்த கடத்துக்கு அப்படி ஆப்போசிட்டான வார்த்தை வந்து பேராசை, ம். பெருநஷ்டம். உண்மை. அந்த பேராசை தான் தயவுசெஞ்சு சொல்ற மக்களே, நெறைய மாசம் மாசம் சொல்றேன். திருப்பியும் சொல்றேன். முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. ம். நான் உங்கள அதுக்குன்னு வாழ வேணாம்னு சொல்லல. ஜாலியா வாழுங்க, ஹாப்பியா இருங்க. மர்ஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து பொதுமக்கள், உங்களுடைய வியூவர்ஸ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பதிவு, ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா மைத்ரேய முகூர்த்தம். கடும் கடன் தீர அப்படின்னே நம்ம தம்ப்நெயில்ல போடுவோம். ஏன்னா அவ்வளோ கடன் கஷ்டத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதமானது தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம். ஜூலை மாதம் எப்ப வருது? புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு மைத்ரேய முகூர்த்தம் என்ன பண்ணணும்? டைமிங்கோட சொல்லுங்க பாய். மைத்திரி முகூர்த்தம். நோய் இல்லாத உடம்பு இல்ல. ம். கடன் இல்லாத வீடு இல்ல. உண்மை. சரிங்களா? எல்லா நாட்டில இருந்தாலும் சரி, இறைவன் படைச்ச உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ம். நோயும் கடனும் இருக்கு. இருக்கு. என்ன அந்தந்த வசதிக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு 100லேருந்து ஆரம்பிச்சு 1000லேருந்து லட்சத்துலேருந்து லட்சம் கோடி கோடி மில்லியன் வரைக்கும் கணக்கில் இருக்கு. இருக்கு. ஆமா. மில்லியன் வரையும் இருக்கு கடன். ம், ம், ஆனால் கடன்ன்றது எல்லாருக்கும் இருக்கும். அது நம்மளை விட்டு போகாது. ஏன் கடன் ஆகுதுன்னா, அந்த கடத்துக்கு அப்படி ஆப்போசிட்டான வார்த்தை வந்து பேராசை, ம். பெருநஷ்டம். உண்மை. அந்த பேராசை தான். பைக்கில் போகணும், காரில் போகணும், காரில் போகணும், 2 கார் வாங்கணும், வாடகை வீடு, சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், ஃப்ளாட்டில் இருக்கணும், ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், டூர் போகணும், எல்லாத்துக்கும் கிரெடிட் வாங்கி லாஸ்ட்டில் நொந்து போயிடுறாங்க. ஏன்டா இதெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் இருக்குது. நம்ம வட்டி காசு கட்டினது பார்த்தீங்கன்னா அது அது இருந்தாலே செட்டில் ஆகிடலாம். ஆமாவா இல்லையா? ஆமா. தயவுசெய்து சொல்கிற மக்களே, நிறைய மாதம் மாதம் சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. நான் உங்களை அதுக்குன்னு வாழ வேணாம்னு சொல்ல, ஜாலியாக வாழுங்க, ஹாப்பியாக இருங்க. பணம் வேணும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உயிர் எவ்வளோ முக்கியம், பணமும் அதே அளவுக்கு முக்கியம். ஆனால் நம்ம என்ன இருக்கோ அது போதும். அத்தியாவசியமாக கடன் வாங்காதீங்க. ஏன்னா கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சாவர வரையும் இந்த பிரபஞ்சத்துலேருந்து போகிற வரையும் நீங்கள் கடன் தான் வாங்கிட்டு இருக்கணும். ஸோ அதனால் கடன் மட்டும் வாங்காதீங்க. அப்படியும் கடன் தீர்ந்துட்டு ரொம்ப மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி பல ஃபாலோவர்ஸுக்கு என்ன பண்ணணும் மைத்திரி முகூர்த்தத்துக்குன்னு சொல்லியிருக்கேன். புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு சொல்கிறேன். மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னா என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நானும் தாத்தாவும் சொன்னதில்லை. இது முன்னோர்கள் இருந்தால் சித்தர்கள் எழுதி கொடுத்துட்டு போனது தான். கடனை வந்து சுமையில்லாமல் தீர்க்கணும்னு தான் அந்த மைத்திரின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிக்குது. உச்சி டைமில் 2 மணிக்கு ஆரம்பித்து 3:59 4 ஹவரத்துக்கு 1 நிமிஷம் மணி முடிஞ்சிடும். ஸோ 2 மணி நேரம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் என்ன போய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நார்மலாக வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க, க்ரீன் கலரில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, எழுதுங்க. என்ன எழுதணும்? மைத்திரின் முகூர்த்தம்னு எழுதுங்க. தமிழ்லையும் இங்கிலீஷில் உங்களுக்கு எது தெரியுமோ அதில் எழுதுங்க. எழுதிட்டு தொகை எவ்வளோ கொடுக்க போகிறீங்க அந்த தொகையை எழுதுங்க. யார் கொடுக்க போகிறீங்க, யாருக்கு கொடுக்க போகிறீங்க அந்த பேர் எழுதுங்க. தொகையை வந்து எழுத்தாவும் எழுதுங்க, 0 நம்பர் போட்டும் எழுதுங்க. எல்லாமே எழுதி முடிச்சுட்டு நல்லா ஆத்மாத்மா டீப் பிரித் மாதிரி நல்லா ஆத்மாத்மா இந்த காசை நான் கொடுக்க போகிறேன்னு 5000மோ 10,000மோ உங்கள் வசதிக்கு அன்றைக்கி எவ்வளோ கொடுக்க போகிற நேரத்துக்கு அதை வந்து கவரில் போட்டு அந்த பேப்பரை வச்சு யார்கிட்ட போய் கொடுக்க போகிறோம் அந்த நபர்கிட்ட போய் அதை செலுத்திடுங்க. அந்த 2 மணி நேரம் கேப் இருக்குது பாருங்கள், அந்த 4 to 3:59 அந்த 2 மணி கேப்பில் நீங்கள் அந்த காசை செலுத்திடணும். இல்லை பை நான் நேரில் கொடுக்கல, ஆன்லைனில் தான் கொடுக்க போகிறேன்னா ஆன்லைனில் நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட நான் இந்த கொடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை சாமி படுத்தாந்து வச்சுட்டு கூட நீங்கள் காசை ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். எது பண்ணாலுமே எழுதிட்டு தான் பண்ணணும். சொல்ல வர கான்செப்ட் இது தான். நீங்கள் ஜிபே பண்ணுறதுக்கு நான் பேப்பர் எழுதணும்னு நினைக்கலாம். பேப்பர் எழுதுறது வந்து ஓலைச்சுவடியில் எழுதுகிற கணக்கு அது. இது எழுதிட்டு என் இல்லைன்னு கொடுத்துட்டு சாமி படுத்தாண்டியோ கபோர்டில் வச்சுட்டு நீங்கள் காசு அனுப்பணும். உங்களுக்கு எழுத வரலையா கூட எழுத சொல்லுங்கள். யாருக்குமே எழுத இல்லையா ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு எழுதுங்க. 5 வார்த்தை தான் எழுத போகிறீங்க, ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. யாருன்னா எழுதலாம், ஆனால் உங்கள் பேர் போட்டு எழுதினாலே போதும். இன்னாருக்கு இன்னார் கொடுக்க போகிறேன்னு எழுதினாலே போதும். அதெல்லாம் எழுதிட்டு அதை வச்சுட்டு ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ எப்படி அனுப்புகிறீங்களோ அனுப்புங்க. இல்லை பேங்க்கில் கட்டணுமா, டைம் இருக்கும், 2 to 4 தான். ஸோ தாராளமாக கட்டுங்க வெள்ளிக்கிழமைன்றதில். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு
அதே மாதிரி நான் வேலைக்கிழமை காசு கொடுக்க ரொம்ப அந்த காசு நான் வெள்ளிக்கிழமை கொடுத்த பவராக இருக்கும்னா 100% பவராக இருக்கும். இல்லவே நான் பேமெண்ட் ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்க போகிறேன், 26க்கு நான் கொடுக்க போகிறேன், இந்த 24க்கே நான் கொடுத்துடலாமான்னா தாராளமாக கொடுங்க. ஸோ என்ன விஷயம்னா அந்த இடைப்பட்டு அந்த எப்படி நம்ம போகிற டைம் மாதிரி அந்த 4 to 2 மணி நேரம் இருக்க அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே கடனை வந்து நான் கொடுத்துட்டே நீங்கள் ஆத்மாத்மாவும் அவங்க பெற்றுக்கொண்டேன்ற ஆத்மாத்மாவும் வாங்கிட்டாலே போதும். இந்த மாதம் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 7 மைத்திரை முகத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் 0 மாதிரி கரைஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வைக்க போகிறது நம்பிக்கை அந்த இறைவன் மேலேயும் இந்த மைத்திரை மேலேயும் தான். ஸோ முழு நம்பிக்கையோடு நான் சொன்ன மைத்திரை முகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. நீங்கள் மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு மைத்திரன் வரும், சில மாதம் வந்தால் வருஷத்தில் 1 2 வரும். அப்படி வந்தால் அதுவும் நான் சொல்லுவேன், இந்த மைத்திரனுக்கு ஃபாலோ பண்ணி உங்களோட கடனை வந்து நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. இறைவன் டைரெக்டாக அந்த காசை கொடுக்க போகிறது. ஆனால் கடன் வந்து கஷ்டம் இல்லாமல் தீர்ந்துடும். கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு இருக்காது, ஒருத்தவங்க அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு இருக்காது, சுமூகமாக முடிஞ்சிடும். ஸோ அந்த மைத்திரை முகத்தை நான் ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிறேன், ஜூலை மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 2 மணிக்கு ஆரம்பித்து 3:59க்கு முடியுது. 4 ஹவர்த்துக்கு 1 நிமிஷம் முன்னாடி முடிஞ்சிடும். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன அனைத்தும் இது எல்லாருக்குமே சேரும். நாடு விட்டு நாடு கூட நீங்கள் பணத்தை அமைச்சிக்கலாம். ஆனால் அந்த நேரத்தை பயன்படுத்துங்க. முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சூப்பர் பாய், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஜூலை மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தோட சிறப்புகள் மக்களுக்காக. நன்றி பாய். நன்றிம்மா.